ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து இன்றைக்கி துபாயை சுற்றி பார்க்க தான் வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு தான் போகிறோம் அப்படின்ட்டு இல்லை, இன்றைக்கி துபாயில் எங்கெல்லாம் போகிறோமோ அதை வந்து வீடியோவாக மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ துபாயை நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும். இன்றைக்கி நாம் பார்த்தோம் அப்படின்னா எமிரேட்ஸ் மால் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. துபாய் மால் போயிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதிலே பார்த்தோம் அப்படின்னா எமிரேட்ஸ் மாலும் வந்து ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு மால் தான். அதையும் போய் பார்க்க போகிறோம். அண்ட் அது கூட பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா ஃப்ளைட் போகிறது ரொம்ப பக்கத்தில் தெரிகிற ஒரு இடம் இது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேராவில் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தா ஃப்ளைட் போகிறது கூட ரொம்ப கிட்டேயே தெரியுது. ஸோ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம துபாய் சுற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம். அது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோவில் பார்க்குற இந்த கிளாக் டவர் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து டேரார் கிளாக் டவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த கிளாக் டவர் 1965 டிசைன் பண்ண ஒரு கிளாக் டவர். ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே தான் இது. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து துபாய் வந்து இப்போ இருக்கிற அளவுக்கு முன்னேறதுக்கு முன்னாடி, அதாவது டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கிளாக் டவர் இருந்துச்சு. இன்னுமே இந்த கிளாக் டவரை வந்து பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த கிளாக் டவர் தான் இந்த ஃபோட்டோவில் நீங்கள் ஓல்டு கிளாக் டவரை பார்க்குறீங்க. அடுத்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நியூ கிளாக் டவர் இப்போ வந்து நல்லாவே அதை வந்து மாடிஃபை பண்ணி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இருந்தாலுமே இன்னுமே இந்த கிளாக் டவர் வந்து நம்மளுக்கு வந்து டேரா கிளாக் டவரை வந்து துபாயில் பார்க்குறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஐகானிக் விஷயமாக கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்துலேருந்து இப்போ வரையுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளாக் டவர் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கிளாக் டவரையும் பார்க்குறதுக்காக வந்தோம். இதில் நிறைய லைட் ஷோஸ் எல்லாம் நடக்கும். ஒவ்வொரு ஒகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து லைட் ஷோ வந்து நடக்கும். ஸோ அதையும் வந்து உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த கிளாக் டவரையும் வந்து பார்த்துட்டு போங்க. இதில் ஓல்டு ஃபோட்டோக்கும் இப்போ இருக்க இந்த கிளாக் டவரும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நிறைய மாற்றங்கள் இந்த கிளாக் டவரை சுற்றி நடந்திருக்கு அப்படிங்கிறது இதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம். இந்த இடத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிஃப்ட் பொருட்கள் வாங்கக்கூடிய இடங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 டிராம்லேருந்து 10 டிராம்குள்ள பொருட்கள் வாங்குகிற இடங்கள், 1 டிராம்லேருந்து 20 டிராம்குள்ள பொருட்கள் வாங்குகிற இடங்கள், நிறைய இடங்கள் பார்க்குறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சீப்பாகவே பொருட்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு கிஃப்ட் மார்க்கெட்ஸ் நிறைய இடங்களில் துபாய், ஷார்ஜா இந்த மாதிரி இடங்களில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பொருட்கள் வாங்க போகிறது ஷார்ஜாவில் தான் வாங்க போகிறோம். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஷார்ஜாவில் நம்ம அந்த பொருட்கள் வாங்குகிற இடத்துல வச்சு நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அதையும் வந்து உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ நம்ம துபாயில் பெருசாக பொருட்கள் வாங்க போகிறதில்ல, ஜஸ்ட் வந்து பார்க்கலாம் என்னென்ன விலைகளில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எமிரேட்ஸ் மாலில் தான் இருக்கோம். ஸோ துபாய் மால் என்ன அளவு பெருசாக இருந்துச்சோ அதே அளவுக்கு கிட்டத்தட்ட பார்க்கும்போது எமிரேட்ஸ் மாலும் பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்ல பெருசாகவே இருக்கும். நிறைய ஷாப்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எமிரேட்ஸ் மாலில் தான் இருக்கும். எமிரேட்ஸ் மாலில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து துபாய் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பார்க்கலாம். அதாவது பனியில் நடக்கிற விஷயங்களை அப்படி நம்மளுக்கு வந்து மாலுக்கு வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கீழே போய் பார்க்கலாம் அது எப்படி இருக்குது அப்படின்னா. அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஸோ அந்த கேம்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. நம்ம வந்து அதுக்கு போய் பார்க்கலாம். ஸோ இங்கே ஒவ்வொரு மால்லையும் ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் வந்து பண்ணணும் அப்படின்னு பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதே நம்ம துபாய் மாலில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ளே பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் இதில் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஃபுட் கோர்ட், இந்த ஃபுட் கோர்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து துபாய் மாலில் பார்த்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்குது. சாப்பிட்றதுக்கு எக்கச்சக்கமான ஷாப்ஸை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க.
அன்றைக்கி இருக்க எல்லா மால்லையுமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. இன்னும் நிறைய இடங்கள் வந்து இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சாப்பிட்றதுக்கு இடம் வச்சுருக்காங்க. Welcome to Ski Dubai. Meet the penguins. Stay safe and enjoy your visit. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம எமிரேட்ஸ் மாலில் இருக்க ஸ்கீ துபாய் கிட்ட தான் வந்திருக்கோம். இந்த ஸ்கீ துபாயில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பனி மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. அதில் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேலே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு காசு வந்து போய்கிட்டு இருக்கும். இது எல்லாமே டோட்டலாக இதில் டிக்கெட் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 dirhams வந்து பே பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட். அது வந்து பேசிக் 1500 வரையும் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதில் 250 பே பண்ணால் தான் உள்ளுக்கு வந்து போகலாம். அண்ட் போயிட்டு நம்மளுக்கு ப்ளே பண்ணுறதெல்லாம் ப்ளே பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இந்த மாலுக்கே தான் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது நம்ம வந்து மற்ற நாடுகளில் பார்க்கக்கூடிய இந்த பனியை வந்து துபாயில் அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் இதில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம். இங்கே பாருங்கள், ஸோ இதுக்கு எல்லாமே கேம்ஸ் இருக்குது, ப்ளே பண்ணலாம். இது பேக்கேஜஸ் தான் இருக்குது. ஸோ விருப்பம் அப்படின்னா பேக்கேஜ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எமிரேட்ஸ் மால்லேருந்து வெளியே போகிறோம். கிட்டத்தட்ட இங்கே வந்து பொருட்கள் பார்க்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு விலைகளில் பொருட்கள் இருக்குது. ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரியும் பொருட்களோட விலைகள் மாறுது. ஏன்னா ஒவ்வொரு ஷாப்புக்கு ஏற்ற மாதிரியும் பொருட்கள் மாறுது. இதே இடத்துல நம்ம ஐஃபோன் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஐஃபோனோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பில் வந்து
3500 dirhams அப்படின்னு இருக்குது. இன்னொரு ஷாப்பில் பார்த்தோம் அப்படின்னா 3400 dirhams அப்படின்னு இருக்குது. ஸோ ப்ரைஸஸ் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. பட் இதே ஷாப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு மால்லையுமே பார்க்க கிடைக்கும். ஸோ அதுலேயும் இதே ப்ரைஸஸில் தான் இந்த பொருட்கள் வந்து இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனையாக இருக்காது. பட் உண்மையுமே இங்கே வந்து பார்க்கும்போது நிறைய விதமான ஷாப்ஸ் வந்து பிராண்டட் உங்களுக்கு ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்படின்னா வாங்கலாம். பட் இருந்தாலும் ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ப்ரைஸஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நானுமே பார்த்தேன் அப்படின்னா ஒரு SD கார்டு அண்ட் இன்னும் சில விஷயங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். பட் அந்த ப்ரைஸஸ் இலங்கையோட கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்பவுமே குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உண்மையுமே நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் வரணும் அப்படின்னா மெட்ரோ மூலமாகவே எமிரேட்ஸ் மாலுக்கு வந்து வரலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான், இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless.